வணக்கம். 7 மணி எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 26ஆம் தேதிக்குள் புயல் உருவாக வாய்ப்பு. தெற்கு அந்தமான் கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். நாளை மறுநாள் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை மையம் கணிப்பு. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், மதுரை, கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் மூலம் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அரசு தகவல். தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம். அரசு மருத்துவமனை வளாகத்தில் தண்ணீர் தேங்கியதால் நோயாளிகள் அவதி. திருநெல்வேலி மாவட்டத்தில் நீடிக்கும் கனமழையால் தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு. குறுக்குத்துறை முருகன் கோயில் மண்டபங்கள் நீரில் மூழ்கி காட்சியளிக்கிறது. வெள்ளப்பெருக்கால் குற்றால அருவிகளில் குளிக்க தொடரும் தடை. குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியிலும் தடையால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். அறந்தாங்கி, பெரம்பலூரில் விட்டுவிட்டு மழை. மதுரை, விருதுநகரில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மின்சாரம் தாக்கி வீட்டில் இருந்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. மரம் விழுந்து மின்கம்பி எரிந்ததில் வீட்டில் இருந்தவர்களை மின்சாரம் தாக்கியது. புதுச்சேரியில் 3 மணி நேரம் தொடர்ந்து பெய்த கனமழை. சாலைகளில் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. நாகப்பட்டினம், மதுரையில் தக்காளி விலை 2 மடங்காக உயர்வு. கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் இல்லத்தரசிகள் வேதனை. தேஜஸ் விமான விபத்தில் உயிரிழந்த விங் கமாண்டர் நமன் சியாலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீர வணக்கம். சூலூர் விமானப்படை தளத்துக்கு கொண்டு வரப்பட்ட அவரது உடலை கண்டு கண் கலங்கியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தேஜஸ் விமான விபத்தில் உயிரிழந்த விமானி நமன் சியாலின் உடலை கண்டு உறவினர்கள் கண்ணீர். இமாச்சல பிரதேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட உடலுக்கு மரியாதை. ஒவ்வொருவருக்கும் வீடும் மோட்டார் சைக்கிளும் இருக்க வேண்டும் என விஜய் பேச்சு. அதற்கான வசதி வாய்ப்பை உருவாக்க பொருளாதார வளர்ச்சிக்கு வழி உருவாக்கப்படும் என வாக்குறுதி. எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். ஜென்சி தலைமுறையை தற்கூரி என விமர்சிப்பதாக விஜய் குற்றச்சாட்டு. தற்கூரி அல்ல, ஆச்சரியக்கூறி என்றும் பேச்சு. இந்த தற்கூரின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்கூரிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்கூரிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. அறிவில்லாமல் பேசுபவர்களுக்காகத்தான் அறிவு திருவிழா நடத்தப்படுகிறது. விஜய் மீது திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் விமர்சனம். இயக்கத்தின் தோற்றத்திற்கான காரணங்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இடையிடையே நம்முடைய எதிரிகளை ஒரு வார்த்தைகள் திட்டுவது என்பது வழக்கமாக எந்த பேச்சாளரும் செய்யக்கூடிய ஒன்று.
அதற்காக இது அறிவு திருவிழா இல்லை என்று சொல்ல முடியாது. அறிவில்லாதவர்களை திட்டுவதற்கு பேரும் சேர்ந்து அறிவு திருவிழா தான். செங்கோட்டையனின் சொந்த ஊரான கோபிச்செட்டிப்பாளையத்தில் வரும் 30ஆம் தேதி உரையாற்றுகிறார் எடப்பாடி பழனிசாமி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர வாய்ப்பு. திண்டுக்கல்லில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? எதுவும் பேச்சுவார்த்தைகள் அரசியல் எதுவும் நடக்கலாம். உறுதியாக இணைப்பு நடைபெறுவதற்குண்டான பூர்வாங்க அடிப்படை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பான காங்கிரஸ் ஐவர் குழு கட்சிக்கு செல்வாக்கு உள்ள தொகுதிகள் குறித்து சென்னையில் ஆலோசனை. கட்சியை பலப்படுத்த டிசம்பர் 9ஆம் தேதிக்குள் அனைத்து மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களும் நியமிக்கப்படுவார்கள் என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் பேட்டி. புதுச்சேரியில் செய்தியாளருடன் சீமான் வாக்குவாதம். ஆத்திரத்துடன் ஒருமையில் பேசினார். உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம்? ஏய், அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்திலிருந்தே பிரச்சனை இருக்கக்கூடாது. தள்ளி வாங்கிட்டு. சேலம் தாரமங்கலம் அருகே உலகிலேயே 2வது உயரமான முருகன் கோயிலில் குடமுழுக்கு. கடும் விமர்சனத்துக்குள்ளான ராஜமுருகன் சிலை மறுசீரமைக்கப்பட்டு நடந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. மதுரை தபால் தந்தி நகரில் வாரச்சந்தைக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் வியாபாரிகள் போராட்டம். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வியாபாரிகளை கைது செய்த காவல்துறை. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை அதிகரிக்காத மத்திய அரசுக்கு கண்டனம். தஞ்சாவூரில் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம். எழுத்தாளர் தமிழன்பன் உடலுக்கு 30 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதை. சென்னை அரும்பாக்கம் மின்மயானத்தில் உடல் தகனம். டிசம்பர் 10ஆம் தேதி சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம். சட்டமன்ற தேர்தல் மற்றும் கூட்டணி விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. ரீல்ஸ் மோகத்தால் சாலையில் போலியாக சண்டையிட்டு பொதுமக்களை விபத்தில் சிக்க வைக்கும் இளைஞர்கள். வீடியோ வெளியான நிலையில் இருவரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. சிதம்பரத்தில் பிரபல கஞ்சா வியாபாரியை சுட்டுப்பிடித்த காவல்துறை. காவலரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றதால் துப்பாக்கிச் சூடு என விளக்கம். நாகர்கோவில் அருகே சிறுமியை கடித்த வளர்ப்பு நாய். உரிமையாளரை எச்சரித்து விட்ட காவல்துறை.